பிக் பாஸ்ல வந்து பார்வதிக்கும் கமலுக்கும் ரெட் கார்டு கொடுத்துருக்கீங்க. அப்படியே கூட சேர்த்து பிக் பாஸ்க்கும் விஜய் சேதுக்கும் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அமைச்சிருந்தாங்க. ஏன்னா ஷோவே பார்த்தா முழுக்க முழுக்க சண்டை சச்சரவு இதுதான் பேஸ் பண்ணி தான் போயிட்டு இருக்குது. ஏன்னா வந்து இந்த டிக்கெட் டு ஃபினால் டாக்ல வந்து பார்வதி கபில் வந்து சாண்டாவை தள்ளி விடுறதுக்கு முன்னாடியே பிக் பாஸ் சின்னதர வாய்ஸ் கொடுத்து நீங்க செய்யறது பிஸ்கேல் பைனான்ஸ் இதை நடத்தாதீங்க, தயவு செய்து நீங்க கீழே இருங்க, நீங்க கேம் டிஸ்குவாலிஃபை பண்றேன் அப்படின்னு வார்த்தை சொல்லியிருந்தாரா இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே தடுத்து நிறுத்திருக்கலாம். ஆனா இந்த ஷோவை இந்த சம்பவம் நடக்க விட்டு இந்த ஷோவையும் டிவியை டெலிகாஸ்ட் பண்ணி அது மூலமா ஒரு டிஆர்பியை ஏத்துக்கிட்டு இப்ப வந்து அவங்கள சக்கையா பயன்படுத்திட்டு இப்ப வெளியானப்படுத்துங்கிறது என்ன மாதிரி சம்பவம் அப்படின்னு தெரியல. ஆல்ரெடி பார்வதியும் கமல்ஹாசனும் வீட்டுக்குள்ள செஞ்சிருந்த பல சிலிமிசங்கள் பாத்தீங்கன்னா சின்னதாக எல்லோ கார்டு கொடுத்தாவது அவங்களை வார்னிங் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ரெட் கார்டு அளவுக்கு வந்திருக்காது. ஸோ இந்த ஷோ முடியத்துக்கு 2 வாரங்கள் தான் இருக்குது. அதனால இதுக்கு மேல இவங்க தேவைப்பட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அமைச்சாங்க. இது நான் பாக்குறேன். விஜய் சேதுபதியும் வீக்கெண்ட்ல உள்ள வந்து நீங்க காந்தியா இருங்க, புத்தரா இருங்க, உள்ள சமாதானமா கேம் விளையாடுங்க அப்படிலாம் சொல்லிட்டு போறது கிடையாது. ஒவ்வொரு வாரம் உள்ள வந்து நீங்க சண்டை போடுங்க, சைலண்டா உள்ள இருந்தா நீங்க ஷோ இன்ட்ரெஸ்டா போக சொல்லிட்டு அவரும் மூட்டி விட்டு தான் வெளியே போறாரு. இதுல சாண்ட்ரா பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லவங்க ஆயிட்டாங்க அப்படின்னு கிடையாது. சாண்ட்ரா ஒரு வகையான ஒரு எமோஷனல் டிராமா கேம் தான் விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க வாய மூடிட்டு காருக்குள்ள சும்மா உட்காந்துருந்தாங்க இந்த சம்பவம் நடந்திருக்காது. அவங்க கமலுதனை காமருதினு சொல்லுவோம், பாரு வந்து பொறுக்கி பாருன்னு சொல்லுவோம். பதிலுக்கு இவங்க 2 பேரும் கோவப்பட்டு தான் தள்ளி விட்டுருக்காங்க. அதனால இவங்களுக்கு கண்டென்ட் கோசம் இந்த மாதிரிலாம் பேசுவாங்க. அதுக்கப்புறம் வர விளைவுகளை வச்சு இவங்க வந்து டிராமா கட் பண்ணி இவங்க ஹீரோவா இருப்பாங்க. இதுல ஹைலைட் என்னன்னா சாண்ட்ராவோட புருஷன் வெளியே இருந்துக்கிட்டு நான் பிக் பாஸ் செலிபிரேஷன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறேன், அந்த டைம் கமலுதீன் உள்ள இருந்தானா அவனுக்கு பேட் டைம், வெளியே போட்டோன்னா குட் டைம் அப்படின்னு சினிமா ஹீரோமே பஞ்சு டைலாக்லாம் பேசுறாருங்க. இதுல நம்ம கானாவனத்துலாம் பாத்தீங்கன்னா வடச்சென்னை ராஜேந்திரஞ்சிக்கு அவருக்கு பச்சை டைலாக்லாம் போட்டு அவருக்கு வந்து ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, உள்ள இருக்கவங்க ஏதாவது டிராமா கிரியேட் பண்ணி தன்னை வந்து ஒரு ஹீரோவா மாத்திக்கணும் அப்படின்னு காட்டுறாங்க. அதுல யாரெல்லாம் விட்டில் பூச்சா வந்து விழுறாங்களோ அவங்களாம் வில்லனா மாறிடுறாங்க. இந்த ஷோ பார்க்குற நமக்கு ஒரு சிறு புரிதல் வேணும். இந்த ஷோ பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டட் டிராமா கிடையாது. ஆனா வந்து இந்த மாதிரி சம்பவம் நடக்கிறதுக்கு உண்டான டாஸ்கையும் இந்த மாதிரி சுச்சுவேஷனையும் கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒட்டு மொத்தமா இந்த சம்பவங்கள்லாம் பண்ணாம என்ன தோணுதுன்னா, பாஸ் நம்மளே காட்டியும் கொடுக்குறோம் அப்புறம் கூட்டியும் கொடுக்குறோம் அப்படிங்கிற அந்த காமெடி டயலாக் தான் ஞாபகம் வருது.